இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குஸ்கா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை வீட்டில் டைம் ஆகிடுச்சுன்னா ஸ்கூலுக்கு கிளம்ப இதை பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு. இதோ பாருங்க, வெங்காயம் எடுத்துக்கணும், தக்காளி எடுத்துக்கணும், ஒரு பாதி லெமன் எடுத்துக்கணும், அப்புறம் கறி மசாலா போட்டேன், அப்புறம் நெய், கோல்டு வின்னர் எண்ணெய் எடுத்துக்கணும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது என்னென்னு பார்க்குறீங்களா? இது வந்து புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கோம். இது அரைக்காமல் நார்மலாக போடலாம், நாங்கள் அரைச்சி தான் சாப்பிடுவோம். இது தேங்காய் பால். இது வந்து பிரியாணிக்கு போடுற அரிசி. நாங்கள் நார்மல் ரைஸ்லேயே பிரியாணி செய்யணும். சரி கைஸ், இப்போ ஆரம்பிக்கலாம். கைஸ், எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றி ஹை ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க அடுப்பை. எண்ணெய் நெய்யெல்லாம் ஹீட் ஆன உடனே இப்போ வெங்காயம் அதெல்லாம் போட போகிறோம். பட்டை கிராம்லாம் போட்டாச்சு. எடுத்துங்க கைஸ், வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்டி விடணும். அடுத்து தக்காளி போடணுங்க கைஸ். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கணும். போட்டு நல்லா கிண்டி விடணும் கைஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லியை நல்லா போட்டு கிண்டி விடணும் கைஸ். இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடணும் கைஸ். இப்போ கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டணும். இப்போ பார்த்தாலே சாப்பிடணும் போல தான் இருக்குது கைஸ். கைஸ், இப்போ தயிர் கொஞ்சம் ஊற்றணும். எப்போயுமே தயிர் வீட்லேயே நாங்கள் உர ஊற்றி வச்சுருவோம். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து தயிர் இல்லை, நல்லா ஊற்றி கிண்டணும் கைஸ். இப்போ தேங்காய் பாலோட பாருங்கள் 2 டம்ளர் 3 டம்ளர். நீங்கள் தண்ணியும் ஊற்றிக்கலாம் இதுக்கு பதிலாக. ஆனால் தேங்காய் பால் ஊற்றினா டேஸ்ட்டு கொடுக்கும். 4 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். இல்லைனா நீங்கள் 4 டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் கைஸ். 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 5 டம்ளர் தண்ணியா கைஸ். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் கைஸ். அப்புறம் ஒரு கொதி வந்தோடனே அரிசி போடணும் கைஸ். கைஸ், இப்போ நல்லா கொதிச்சிடு கைஸ். இப்போ 2 டம்ளர் அரிசியை போட்டு குக்கரை மூடி வச்சு நல்லா 3 விசில் வந்தோடனே இருக்கணும் கைஸ். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், ப்ளீஸ் கைஸ். கைஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு கைஸ். என்ன பாருங்கள், பார்க்கவே சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பிளேட்டுக்கு சர்வ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கைஸ். பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கா? இதே இதை சிக்கனில் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் கைஸ். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் என்ன ரெசிபி உங்களுக்கு வேணுமோ அது கமெண்ட்டில் பண்ணுங்கள், நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் பாய்.